வணக்கம். டாக்டர் எம்ஜிஆர் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீச்சபங்கம் போதுமா என்பதுதான் இன்றைய தலைப்பு. நீச்சம், நீச்சபங்கம், நீச்சபங்க ராஜயோகம் ஆகியவற்றை பற்றி ஒரு சிறு விளக்க உரையாக இந்த பதிவு அமைகிறது. ஜோதிடம் அறிந்தவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடத்தை பழகுபவர்களுக்கும் நீச்சம், நீச்சபங்கம் போன்ற வாக்கியங்கள் பரிச்சயமாக ஒன்றாகத்தான் இருக்கும். ராசி சக்கரத்திலே குறிப்பிட்ட சில இடங்களிலே கிரகங்கள் சஞ்சாரிக்கும் போது அவை நீச்சம் அடைவதாக ஜோதிட விதிகள் நமக்கு சொல்கின்றன. குறிப்பிட்ட இடங்களிலே அந்த கிரகங்கள் நீச்சம் அடைவதற்கான காரணம் என்ன என்பதை நம் ராசி தத்துவத்தின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளும்போது அதற்கான உண்மை புலப்படும். பொதுவாக கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் நீச்சம் அடைகின்றது என்றால், மேஷத்திலே சனி பகவானும், கடகத்திலே செவ்வாயும், கன்னியிலே சுக்கிரனும், விருச்சிகத்திலே சந்திரனும், மகரத்திலே குருவும், மீனத்திலே புத பகவானும் நீச்சமடைவதாக ஜோதிட விதிகள் சொல்கின்றன. இவை இந்தந்த இடங்களிலே குறிப்பிட்டு நீச்சமடைவதற்கான காரணம் என்ன என்பதை முதலிலே பார்ப்போம். உதாரணத்திற்கு மேஷ வீட்டை எடுத்துக்கொள்வோம். மேஷ வீடு என்பது ஒரு அதிகார மையம், அதிகார பீடம் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? இங்கே ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளை அடைவதால் தான். இந்த அதிகார மையத்திலே நீச்சம் அடையக்கூடிய கிரகங்கள் எவை என்று பார்த்தவையானால் சனி பகவான் தான். சனி பகவான் என்பவர் ஏவல்காரன், வேலையால், அடிமையால் என்று சொல்லக்கூடியவர். அதிகாரம் எங்கெல்லாம் வலுத்திருக்கின்றதோ அங்கே வேலையாட்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் இருக்காது என்பதன் அடிப்படை தாற்பயம்தான் இங்கே ராஜகிரகங்கள் உச்சம் பெறுவதும், அதற்கு மாறாக ஏவலால் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நீச்சம் பெறுவதும். எங்கெல்லாம் நீச்ச கிரகங்கள் நீச்சம் பெறுகின்றனோ அவற்றினுடைய நேர் 7ஆம் வீட்டிலே அவை உச்சம் பெறும் என்பதும் ஜோதிட உலகம் சொல்லக்கூடிய ஒரு விதியாகும். காரணம் என்றால் 7ஆம் இடம் என்பது நமக்கு எதிர்த்தன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு இடம். உதாரண இந்த மேஷ வீட்டையே நாம் எடுத்துக்கொள்வோம். மேஷத்திலே நீச்சம் அடையக்கூடிய சனி பகவானவர் அவருக்கு நேர் 7ஆம் வீடான துலாம் வீட்டிலே உச்ச பலனை அடைகிறார். ராசி தத்துவப்படி துலாம் என்பது ஒரு வியாபார வீடு என்று சொல்வார்கள். அதன் காரணமாகத்தான் துலாத்திற்கு சின்னமாக தராசு சின்னத்தை ஜோதிடம் வழங்கியிருக்கின்றது. வியாபாரம் எங்கே வலுத்து சிறக்க வேண்டுமோ அங்கே அதிகாரம் என்பது மட்டுப்பட வேண்டும். அதிகாரம் மேலோங்கி இருக்கக்கூடிய இடத்திலே வியாபாரம் சிறப்பது என்பது நடைமுறையிலே இயலாத காரியம். அதனால்தான் துலாம் வீட்டிலே சூரியன் நீச்சம் பெறுவதும், இன்னொரு ராஜகிரகமான செவ்வாய் அங்கே சமநிலைக்கு செல்வதும், மாறாக தொழில்காரகன், பணியால், ஏவலால் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்ச வலிவை அடைகிறார். இதன் நீச்சம் பெறக்கூடிய காரணம் கிரகங்கள் இந்தந்த வீட்டுகளிலே. ஜோதிடத்தை பொறுத்தவரையில் எந்த கிரகமும் நட்பு நிலைக்கு கீழ் செல்லாமல் இருப்பது சிறப்பு. அது பல்வேறு வகையிலே அந்த ஜாதகர்களுக்கு ஏற்றத்தை வழங்கும். மாறாக ஒரு நீச்ச கிரகம் ஜாதகத்திலே இருந்து விட்டால் அவர் வாழ்க்கை ஸ்தம்பித்து விடுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. நீச்சத்திற்கு பல்வேறு விதிவிலக்குகள் சொல்லியிருக்கின்றார்கள். நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கம் அடையும் போது அந்த ஜாதகர் உயர்வான வாழ்வை பெறுவார், பல மடங்கு அவருக்கு நற்பலன்கள் பெருகி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நீச்சம் என்று சொன்னால் 0 என்று பலன். 0 நிலையை அந்த கிரகம் அடைந்திருக்கின்றது என்பது பொருள். அந்த கிரகம் தான் தர வேண்டிய காரகமும் ஆதிபத்தியமும் அந்த ஜாதகருக்கு முழுதாக வழங்கக்கூடிய நிலையில், வலுவான நிலையில் அந்த கிரகம் இல்லை என்பதுதான் பொருள் நீச்சத்திற்கு. மாறாக அதே கிரகம் நீச்சபங்கம் அடையும் போது பல்வேறு சிறப்புகளை வாரி அந்த ஜாதகருக்கு வழங்குகிறது என்பதை பல்வேறு ஆய்வு ஜாதகின் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. நீச்ச பங்கத்திற்கு பல்வேறு விதிவிலக்குகள் ஜோதிடம் வழங்கியிருக்கின்றது. அவற்றில் முதன்மையான விதிகளை நாம் இங்கே பார்ப்போம். முதன்மையான விதி என்ன என்றால், நீச்சன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்சபங்க ராஜயோகம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு கிரகம் நீச்சம் அடைந்திருக்கின்றது, அந்த கிரகத்திற்கு
வீடு கொடுத்த கிரகமானது ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்தால் அந்த நீச்ச கிரகம் நீச்சத்தன்மையிலிருந்து வெளிவந்து ஆட்சி உச்சம் அடைந்ததற்கு இணையான ஒரு பலனை அந்த ஜாதகருக்கு செய்யும் என்பது பொருள். உதாரணத்திற்கு விருச்சிகத்திலே சந்திரன் நீச்சமாக இருக்கின்றார். அந்த விருச்சிக வீட்டுக்குரிய அதிபதியான செவ்வாய் பகவான் சந்திரனுடைய இருந்தாலும் சரி, அல்லது மேஷத்திலே அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, அல்லது மகர வீட்டிலே அவர் உச்சநிலையில் இருந்தாலும் சரி, சந்திரனுக்கு இங்கே நீச்சபங்கம் கிடைக்கும். நீச்சபங்கம் கிடைத்த சந்திரன் ஜாதகருக்கு மனோநிலையை நல்ல திடமாக வழங்குவார். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய மனநிலையும் நல்ல சிறப்பை ஏற்படுத்துவார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் பலனாக. அடுத்த விதியாக நாம் பார்ப்போம்னால், நீச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை அடைவது நீச்சபங்கத்திற்கு வழிவகுக்கும். உதாரணத்திற்கு இதே விருச்சிகத்திலே சந்திரன் இருக்கின்றார், கடகத்திலே செவ்வாய் இருக்கின்றார். இந்த இரண்டு கிரகங்களும் தங்களுடைய வீடுகளிலே மாற்றி அமர்ந்து கொள்ளும்போது, அதாவது தங்களுக்குடைய உரிய வீடுகளுக்கு அவர் பரிவர்த்தனையாகும் நிலையிலே நீச்சபங்கம் என்பது கிடைக்கப்பெறும். அந்த கிரகங்கள் அடைந்த நீச்சம் மட்டுப்பட்டு நீச்சபங்கத்திற்கு இந்த இரு கிரகங்களுமே செல்லும் என்பது இன்னொரு விதி. அடுத்த விதியாக, நீச்ச கிரகத்தோடு ஒரு உச்சம் பெற்ற கிரகமோ அல்லது ஆட்சி பெற்ற கிரகமோ இணைந்திருப்பது. உதாரணத்திற்கு கடகத்திலே செவ்வாய் நீச்சமாக இருக்கின்றார். செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாயோடு அந்த கடகத்திற்குடைய அதிபதியான கடகாதிபதியான சந்திரன் இணைந்திருக்கின்றார். அப்படி இணைந்திருந்தாலும் சரி, அல்லது அந்த கடகத்திலே உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் நீச்சம் பெற்ற செவ்வாயோடு இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கு முழுமையான நீச்சபங்கம் கிடைக்கும் என்பது ஒரு விதி. அடுத்த விதியாக, நீச்சம் பெற்ற கிரகத்தை ஒரு உச்சம் பெற்ற கிரகமோ ஆட்சி பெற்ற கிரகமோ பார்வை செய்ய வேண்டும் என்பது விதி. விருச்சிகத்திலே சந்திரன் இருக்கின்றார். அந்த நீச்சம் பெற்ற சந்திரனை கடகத்திலே இருந்து உச்சகுரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்த்தாலும் சரி, மீனத்திலே இருந்து ஆட்சி பெற்ற குரு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையால் சந்திரனை பார்வை செய்தாலும் சரி, சந்திரனுக்கு நீச்சபங்கம் கிடைக்கும். மாறாக குரு 7ஆம் வீடான ரிஷபத்திலே இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்தால் அது நீச்சபங்கம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கின்றது, ஓரளவுக்கு வலு என்றுதான் எடுத்துக்கொள்ளமே தவிர அது முழுமையான நீச்சபங்கம் என்று எடுக்கக்கூடாது. நீச்சபங்கத்தை வழங்கக்கூடிய கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் என்ற நிலையிலே இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அடுத்ததாக, நீச்ச பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் பெறுவதும் நீச்சபங்க விதிகளிலே உள்ளடங்கும். நவாம்சத்திலே இருவரும் ஒரே வீட்டிலே இருந்தால் வர்க்கோத்தம நிலை அடையும். அப்படி வர்க்கோத்தம நிலையிலே இருந்தால் நீச்சபங்கம் கிடைக்கும். அடுத்த விதியாக, நீச்சம் பெற்ற கிரகம் சுயசாரத்திலே இருந்தாலும் அந்த நீச்சபங்கத்திற்கான வலுவை அந்த கிரகம் பெறுகிறது என்பது நம்மால் ஆய்வின் ரீதியாக பார்க்க முடியும். ஆக இவையெல்லாம் நீச்சபங்கத்திற்கான பொதுவான விதிகள். நீச்சன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாவது, நீச்ச கிரகங்கள் பரிவர்த்தனையாவது, நீச்ச கிரகத்தோடு ஒரு உச்ச கிரகமோ ஆட்சி பெற்ற கிரகமோ இணைந்திருப்பது, நீச்ச கிரகத்தை ஒரு உச்சம் பெற்ற கிரகமோ ஆட்சி பெற்ற வலுவான கிரகமோ பார்வை செய்வது, நீச்ச வர்க்கோத்தமம், அதே போல நீச்ச கிரகம் தன்னுடைய சுயசாரத்திலே இருந்தாலும் நீச்சபங்கம் முழுமையாக கிடைக்கப்பெறும். இப்போது நீச்சபங்கம் கிடைத்து விட்டாலே அந்த ஜாதகருக்கு பெருமளவு பலன் கிடைத்து விடுமா என்பது அடுத்த கேள்வியாக அமையும். நீச்சபங்கம் என்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்பது நாம் பார்க்க வேண்டும். முதலில் அந்த லக்னத்திற்கு சுபகிரகங்கள் நீச்சபங்கம் அடைவது ஜாதகருக்கு சிறப்பை தரும். அதாவது லக்னத்திற்கு 1, 4, 7, 10ஆம் இடத்திற்குரிய அதிபதிகளோ, 1, 5, 9ஆம் இடத்திற்குரிய அதிபதிகளோ, 2, 11ஆம் இடத்திற்குரிய அதிபதிகளோ நீச்சபங்கம் பெறும்போது அந்த ஜாதகருக்கு சிறப்பான நல்லதொரு பலனை கிடைக்கப் பெறுவார் என்பது முற்றிலும் உண்மை. மாறாக 6, 8, 12ஆம் அதிபதிகள் அசுபஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் நீச்சபங்கம் அடைவதால் ஜாதகர் மேன்மையான பலனை அடைய இயலாது என்பது நம் கண்கூடாக ஆய்வு ஜாதகங்களே பலவற்றிலே பார்த்து அறிந்து கொண்ட உண்மைதான். இது லக்ன சுபர்கள் நீச்சபங்கம் பெற வேண்டும் என்பது இன்னொரு விதி, மறைமுகமான விதி. அதே போல நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசையானது வர வேண்டும் என்பது மேலும் ஒரு விதி. உதாரணத்துக்கு மிதுன லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். மிதுன லக்னத்திற்கு அதனுடைய மிதுன லக்னத்திற்கான அதிபதி
புத பகவான் தன்னுடைய 10ஆம் வீட்டிலே நீச்ச நிலையிலே இருக்கிறார். நீச்ச பெற்ற புதனோடு அந்த புதனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் அவரோடு இருக்கிறார். மேலும் சுக்கிர பகவானும் உச்சநிலையிலே புதனோடு இணைந்து பரிபூர்ணமான ஒரு நீச்சபங்க ராஜயோக அமைப்பை புதனுக்கு வழங்குகிறார்கள். இங்கே நாம் பார்ப்போமேயானால் காரகத்துவங்கள் வாயிலாக லக்னாதிபதி நீச்சபகம் அடைந்திருக்கிறார் என்றால் ஜாதகர் தன்னம்பிக்கை குறையாத ஆளாக இருப்பார். அவர் எண்ணமும் செயலும் தெளிவாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே நிலையில் 1ஆம் இடத்து பலனும் 4ஆம் இடத்து பலனும் நீச்சபங்கம் பெற்ற புதன் வழங்கிவிடுவாரா வாழ்நாள் முழுக்க என்று கேட்டால் அதுதான் இல்லை. அதற்கு புதனுடைய தசையானது நடப்புக்கு வர வேண்டும் என்பது விதி. இப்போது புதனுடைய தசையும் நடப்புக்கு வந்தால் ஜாதகர் என்பது ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை அடைந்துள்ளார். காரணம் ஒரு 1ஆம் அதிபதி. அதே போல ஒரு சிந்தனைகளும் செயலும் தெளிவாக இருக்கும். 4ஆம் இடத்து காரகங்கள் என்று எடுத்துக்கொள்ளும்போது வீடு வாகனங்கள் கிடைக்கப்பெறும், புகழ் கிடைக்கப்பெறும், வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கலாம், அது சார்ந்த தொழில் சிறப்பு பெறும். 10ஆம் இடத்திலே புதன் இருப்பதால் ஜோதிடத்துறை, கணினித்துறை, அதை சார்ந்த துறைகளில் வியாபார ரீதியாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இவையெல்லாம் சிறப்பு பெறும். சொல்லிக் கொடுத்தல் ஆகிய துறைகளிலும் அவர் சிறப்பை பெறுவார். புதன் திசை நடக்கும்போது தாயாருடைய ஆரோக்கியமும் சிறப்பு பெறும் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். இவை அனைத்துமே புதனுடைய தசைகளில் தான் நடக்கப்பெறும். காரகத்துவம் வேண்டுமானால் வாழ்நாள் முழுக்க செயல்படலாம். அதாவது லக்னாதிபதி நீச்சபங்கம் அடைந்திருக்கின்றார். ஜாதகர் தன்னம்பிக்கை குறையாத ஆட்களாக இருப்பார். அவர் சிந்தனையும் செயலும் தெளிவாக இருக்கும் என்பது வாழ்நாள் முழுக்க நடைபெறும். ஆனால் அந்த ஆதிபத்தியம், அதாவது 1ஆம் ஆதிபத்தியம் 4ஆம் ஆதிபத்தியம் என்பது புதனுடைய தசை நடப்புக்கு வர வேண்டும். அவர் வெறுமனே நீச்சபங்கம் அடைந்து விட்டதால் அந்த ஆதிபத்தியங்கள் எல்லாம் அவர் வாழ்நாள் முழுக்க கிடைக்கப்பட்டு விடாது என்பதும் ஒரு மறைமுகமான விதியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு கிரகம் நீச்சபங்கம் பெற்றுவிட்டாலும் பல்வேறு விதிகள் இருக்கின்றது. அதாவது நீச்சபங்கம் பெற்ற கிரகம் லக்ன சுபராக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. லக்ன சுபராக இருந்தால் மட்டும் போதாது, நீச்சபங்கம் பெற்ற கிரகத்தினுடைய தசையும் நடப்புக்கு வர வேண்டும். இவையெல்லாம் ஒருங்கே அமைய பெற்று நீச்சபங்கம் அமைய பெற்றால் அந்த ஜாதகருக்கு ராஜயோகத்திற்கான பலனை நிச்சயமாக நீச்சபங்கம் பெற்ற கிரகம் வழங்கும் என்பதில் எள்ளின் முனியனவும் சந்தேகமில்லை. இது பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக நாம் அறிந்த உண்மைதான். நேயர்களே, நீச்சபங்கத்தை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்முடைய சேனலை கமெண்ட் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், வரும் நாட்களிலே ஜோதிட சம்பந்தமான வீடியோக்கள் பதிவேற்றம் செய்ய இருக்கின்றோம். அதே போல் உதாரண ஜாதகங்களும் ஆய்வு ஜாதகங்களும் நாம் பதிவேற்றம் செய்ய இருக்கின்றோம். மேலும் ஜோதிடத்திலே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதன் தொடர்பான தலைப்புகளிலே நாம் வீடியோ ஏதாவது பதிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த தலைப்பிற்கான அந்த விஷயத்தை நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக அதற்கேற்றாற் போல ஜோதிட வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் கூறி அமைகிறேன்.